மீண்டும் முத்திரனை அழைத்துக் கொண்டு போர்க்களம் புகுந்தேன். காண்டீபத்திலிருந்து புறப்பட்ட அம்பு நம்மை வந்து வணங்குகிறது. பிதாமகரே, அங்கே பேடியாக உருமாறி நிற்பது அர்ஜுனன் அல்லவா? மாமா வெற்றி, நண்பா வெற்றி. அகப்பட்டான் அந்த பேடி அர்ஜுனன். நண்பா, நான் கூறியது நடந்து விட்டது பார்த்தாயா? யுத்தம் தொடங்கட்டும். நான் பிரகநிலை, வீராட தேசத்தின் மன்னனின் பிரதிநிதியாக யுத்தம் செய்ய இங்கே வந்திருக்கிறேன். அடே பேடி அர்ஜுனா, நீ யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன். நீ மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டும். ஆம், அஞ்ஞாத வாச காலம் முடியும் முன்பே அர்ஜுனா நீ வெளிப்பட்டாய். ஆகவே உன் அண்ணன் தர்மனிடம் சென்று கூறு, மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டும் என்று. அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்போது நான் யுத்தம் செய்யவே இங்கே வந்திருக்கிறேன். யுத்தம் தொடங்கட்டும். அத்தினாபுர படைகளை வென்றதன் அறிகுறியாக நான் அவர்களின் ஆபரணங்களை எடுத்து வந்தேன். அதன் பின் மீண்டும் வன்னி மரத்திற்கே சென்று நம் ஆயுதங்களை மறைத்து வைத்து விட்டேன். நான் அர்ஜுனன் என்பதை அரண்மனையில் நீ யாரிடமும் கூறக்கூடாது. ஐயோ, என்ன இது? இதுவரை பாண்டவர்களாகிய உங்களை பணியாட்களாக நடத்தியது எங்கள் பெரும் குற்றமாகும்.
நாங்களாக ஐவரும் ஒரே நேரத்தில் வெளிப்படுவோம். அதுவரை நீ யாரிடமும் கூறக்கூடாது. உத்தரவு. உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். என்ன மாயம் இது? அர்ஜுனன் நம்மை மயங்க செய்து ஆபரணங்களை கவர்ந்து சென்று விட்டானே. இப்போதே விராடம் புகுந்து அவன் தலையை கொய்து வர வேண்டும் மன்னா. துச்சாதனா, நீ உன்னுடைய ஆபரணங்களை பறிகொடுத்ததிலேயே நம்முடைய தோல்வி உறுதியாகிவிட்டது. மயங்கி கிடந்த நம்மையெல்லாம் கொல்லாமல் உயிரோடு விட்டானே என்று மகிழ்ந்து கொள். ச்சே! இப்படி ஒரு தோல்வியை சந்திக்கத்தான் விராடத்தின் மீது போர் தொடுத்தோமா? மருமகனே, விராடத்தை வெல்வது அல்ல நமது நோக்கம், பாண்டவர்களை காண்பதே. அர்ஜுனனை நாம் கண்டோம். ஆகவே அவர்கள் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டும். வெற்றி நமதே. அர்ஜுனன் ஏன் இப்படி அவசரப்பட்டான்? காரணமில்லாமல் அர்ஜுனன் வெளிப்பட்டிருக்க மாட்டான். காலமும் நேரமும் நன்கறிந்த அவன் தம்பி சகாதேவன் உடனிருக்கிறான். அவன் சொற்படித்தான் அர்ஜுனன் நிச்சயம் வெளிப்பட்டிருப்பான். வீரச் செருக்கில் அஞ்ஞான வாசத்தில் இருந்ததை மறந்து விட்டாய். இப்போது நீங்கள் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டும். அடே அர்ஜுனா, பேடி வேஷத்தில் வந்து என்னை ஏமாற்றி விட்டதாக நினைக்காதே. விடமாட்டேன் உங்களை. இப்படித்தான் உத்திரன் வெற்றி வீரனாக நாடு திரும்பினான். அர்ஜுனா, அண்ணா, அண்ணா, என்ன இது? உங்கள் நாசில் இத்தனை பெரும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. விராட மன்னர் என்னை கோபத்தில் பகடையால் அடித்து விட்டார். உன்னால் நேர்ந்தது வெற்றி என்றேன். அவர் சினம் கொண்டார், என்னை தாக்கிவிட்டார். இப்போதே விராட மன்னரின் கரத்தை பீத்தி எறிகிறேன். ஒரே பானத்தால் அவன் உயிரை பறிக்கிறேன். இதற்காகத்தான் உன்னை அரண்மனைக்குள் வரவேண்டாம் என திரௌபதியிடம் சொல்லி அனுப்பினேன். எனில் தாங்களை தாக்கியவரை நாங்கள் அப்படியே விட்டுவிட வேண்டுமா? அப்படியல்ல. விராட மன்னனால் நமக்கு விளைந்த நன்மைகள் 1000. வேறு எந்த தேசத்திலும் நாம் இத்தனை நிம்மதியாக இருந்திருக்க முடியுமா? நம்மை உற்றார் போல் பேணி காத்தார். அன்னமிட்டு அடைக்கலம் கொடுத்தவர்களால் துன்பம் நேர்ந்தால் அதை நாம் பொறுத்தருளத்தான் வேண்டும். மாமன்னர் ஏதும் அறியாதவர். நாளை நாம் பாண்டவ ராஜகுமாரர்களாக அவரிடம் வெளிப்படுவோம். அப்போது அவர் செய்த காரியத்தை எண்ணி நிச்சயம் வருந்துவார். சரியாக சொன்னீர்கள். ஆனால் புதிதாக ஒரு பிரச்சனை முளைத்துள்ளது. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? போர்க்களத்தில் என்னை அடையாளம் கண்டு கொண்டான் துரியோதனன். கண்டுகொண்டால் என்ன? அதுதான் அஞ்ஞாதவாசம் முடிந்து விட்டதே. ஆனால் முடியவில்லை என்று கொக்கரிக்கின்றான் துரியோதனன். அண்ணா, இப்போது என்ன செய்வது? பிரச்சனை நம்மிடம் வரும்போது பார்த்துக் கொள்வோம். இப்போது பொறுமையாக இருப்போம். எனக்கென்னவோ இப்பிரச்சனை தீரும் என்று தோன்றவில்லை. அதை நாமே தீர்மானிக்க வேண்டாம். மாமா, அந்நியாதவாசம் முடியும் முன்பே வெளிப்பட்டான் அர்ஜுனன்.
அதை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இப்போது நாம் என்ன செய்வது? கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் பாண்டவர்களை நாம் மறுபடியும் காட்டிற்கு அனுப்பவே முடியாது. உங்கள் கணக்கு வழக்குகள் இருக்கட்டும். பாண்டவர்களை போரில் சந்திக்கவே நான் ஆசைப்படுகிறேன். போர் மூண்டால் முடிவு தெரிந்துவிடும். பகைவர்களை மறைந்திருந்து வெல்வதை விட போரில் நேரில் வெல்வதே ஒரு வீரனுக்கு அழகு, ஒரு சத்திரியனுக்கு அழகு. இந்த கர்ணனுக்கு அழகு நண்பா. கர்ணா, போர் தொடுக்க செல்லலாம் என்பதே உன்னுடைய கருத்து. ஆனால் நடந்தது என்ன? அர்ஜுனன் ஒருவனே தன் மோகாஸ்திரத்தால் அனைவரையும் மூர்ச்சையடைய செய்து விட்டான். எனவே மீண்டும் போர் என்றால் அது நமக்கு வெற்றியாகவே இருக்க வேண்டும். ஆமா, நான் சொல்வது. கர்ணா, என்னை கொஞ்சம் யோசிக்க விடு. உன் கோபமோ வீரமோ இதற்கு முடிவு தராது. நீங்கள் நினைப்பது போல் பிதாமகரோ குலகுருக்களோ நமக்கு சாதகமாக பேச மாட்டார்கள். அவர்கள் பாண்டவர்களுக்கு ஆதரவாகத்தான் பேசுவார்கள். மாமா, நம் கணக்குப்படி இன்னும் அந்நியாதவாசம் முடியவில்லையே. உனக்கு ஒரு கணக்கு இருந்தால் அவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். ஜாதகம் என்பது நமக்கு புலப்படாத ஒன்று. வானவியல் சாஸ்திரத்தை அதன் நேரப்படியோ எப்படி வளைப்பது, யாரை கொண்டு வளைப்பது என்றுதான் யோசிக்க வேண்டும். இப்போது என்னதான் செய்வது? வான சாஸ்திரத்தில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவரை நமக்கு சாதகமாக பேச வைக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதரை நாம் உடனே கண்டறிய வேண்டும். மாமா, அப்படியொருவன் சகாதேவன் மட்டுமே. ஆனால் அவனால் எப்படி நமக்கு உதவி செய்ய முடியும்? நன்றாக யோசித்தால் நிச்சயம் வழி கேட்டும். மாமா, அந்த நக்கணிகரை வர சொல்லலாமா? அவர்தான் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றறிந்த ஞானி. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு ஆதரவாகவும் பேசக்கூடியவர். துச்சாதனா, உன் யோசனை நல்ல யோசனைதான். ஆனால் கணிகரின் சொல் அம்பலத்தில் ஏறாது. ஏனென்றால் துர்போதனை செய்வதில் பேறு பெற்ற அந்தனர் என்று பெயரெடுத்தவர் கணிகர். அவரை ஏற்க மாட்டார்கள் நம் குலப் பெரியவர்கள். இதற்கு என்னதான் தீர்வு மாமா? நான் அறிந்தவரை சோமதத்தரே இந்த காரியத்தை செய்ய தகுந்தவர். அரசருக்கு அரசராகவும் சாஸ்திரங்களில் வல்லவராகவும் அரசர் திருதராஷ்டிரருக்கும் நண்பர், ராஜநீதியிலும் சாஸ்திரங்களிலும் சத்திரிய தர்மத்திலும் பெரும் நிபுணத்துவம் பெற்றவர். நிச்சயம் அவரது சொல்லை பிதாமகரோ குலகுருக்களோ தட்டவே முடியாது. உண்மைதான். சோமதத்தரின் போர் தந்திரங்களை குறித்த போதனைகள் இப்போதும் என் செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இப்பணியை ஆற்ற அவரே சிறந்தவர். இப்போதே அவருக்கு அழைப்பு விடுக்கிறேன். துச்சாதனா, அண்ணா, சோமதத்தருக்கு அழைப்பு விடுத்து இப்போதே ஓலை ஒன்று அனுப்பு. அப்படியே ஆகட்டும் அண்ணா. சோமதத்தர் வரட்டும். பாண்டவர்களை மீண்டும் வனவாசம் அனுப்புகிறேன். நாராயண நாராயண, இன்னும் எத்தனை நேரத்திற்கு இப்படியே அமர்ந்திருக்க போகிறீர்கள்? ஆமாம் சுவாமி, பண்டத்தை போல் தங்களை துலாமில் காண வேதனையாக உள்ளது. எழுந்திருங்கள்.
கண்ணா, உன்னை கண்டுதான் எத்தனை காலமாகிறது. நிதம் நிதம் உன்னையே நெஞ்சில் நிறுத்தி பூஜை செய்து வருகிறேன். இன்றோ உன்னை காணும் பாக்கியத்தை எனக்கு அருளினாய். ஆமாம், எதற்காக இந்த துலாமில் அமர்ந்திருக்கிறீர்கள்? பாமா, நம் கணவரை எத்தனை உரிமையோடு உரிமையில் அழைக்கிறாள் பார்த்தாயா? இன்று என் எடைக்கு எடை தானம் கொடுக்க முடிவாகி உள்ளது. ஆனால் எதை கொண்டு நிரப்பினாலும் துலாம் சமனடைய மறுக்கிறது. என் எடைக்கு இணையாக எதையும் வைக்க முடியவில்லை. இவர்களுக்கு நீதான் உதவ வேண்டும். எனக்கு இணையானது எதுவென்று நீயே அறிவாய் என்றுதான் உன்னை அழைத்து வரச் சொன்னேன். அப்படி என்னதான் மாயம் செய்கிறாள் என்று நாமும் பார்த்து விடுவோம். நாராயண நாராயண, என்ன இது விந்தை? பொன்னுக்கும் பொருளுக்கும் இறங்காத துலாம் ஒற்றை துளசிக்கு இறங்கிவிட்டதே. அவ்வளவு வலிமை வாய்ந்ததா அந்த ஒற்றை துளசி? ராதா, நான் எத்தனையோ நவரத்தினங்களையும் பொன்னையும் வாரி வாரி வைத்தும் வைரங்களையும் அள்ளி வைத்தும், ஆனால் அவருக்கு இணையாக எதுவும் இல்லை. நீ ஒரே ஒரு துளசி இலையை வைத்து சமன் செய்து விட்டாயே, எப்படி? துளசி தூய்மையின் அடையாளம். துளசி கண்ணனின் மனதிற்கு உகந்த பரிசுத்தமான பரிசு. பொன்னும் பொருளும் ரத்தினங்களும் அகங்காரத்தின் பிரதிநிதிகள். ஆனால் துளசியோ எளிமையின் வடிவம். அகங்காரத்திற்கு இறைவன் ஒருபோதும் மனம் இறங்குவதில்லை. எளிமையும் பரிசுத்தமும் இறைவனை நெருங்க முடியும். அதனால்தான் நீங்கள் இட்ட பொன்னும் பொருளும் கண்ணனுக்கு இனியாகவில்லை. நான் வைத்த ஒற்றை துளசி இலை துலாபாரத்தை சரி செய்து விட்டது. பார்த்தீர்களா வாழ்வின் சூட்சமத்தை? இறைநிலையை எங்கோ இருக்கும் ராதா உணர்ந்திருக்கிறாள். ஆனால் என் அருகில் இருக்கும் நீங்களோ இப்படி அறிவிலியாக இருக்கின்றீர்கள். சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். அறியாமையால் நான் பிழை செய்தேன். ராதா எனக்கு உண்மையை உணர்த்தி விட்டாள். தங்களின் அருகில் இருந்தும் தங்களுடைய அருமையை அறியாமல் இருந்தோம். எங்களை மன்னித்து விடுங்கள். நான் தான் அப்பொழுதே சொன்னேனே, கேட்டீர்களா? இத்தனைக்கும் காரணம் இந்த நாரதன் தான். ஒரு மலரை கொண்டு நம் மனங்களை சஞ்சலத்தில் ஆட செய்து விட்டானே. பாமா, நாரதரை கடிந்து கொள்ளாதே. கிருஷ்ணரை யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. அவர் அன்புக்கு சொந்தமானவர். அன்பு செலுத்துபவரிடம் அவர் இருப்பார் என்பதை நமக்கு உணர்த்தி விட்டார் நாரதர்.
நாராயண நாராயண. பரந்தாமா, நான் வந்த வேலை முடிந்து விட்டது. எனக்கு வேறு வேலை இருக்கிறது. எனக்கு விடை கொடுங்கள். நாராயண 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 நாராயண. உத்ரா, உன் வெற்றிக்கு காரணம் யாரோ ஒரு தேவகுமாரன் என்றாயே, யார் அவன்? அவனை காண நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். தந்தையே, அதற்கு முன் தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக உண்மைகள் உள்ளன. இதுவரை தங்களுடன் இருந்து தங்களுக்கு நீதிநெறி புகட்டிய கங்கப்பட்டரை தாங்கள் யாரென்று நினைத்தீர்கள்? யார்? பிழைப்பு தேடி விராடம் வந்தவர்தானே கங்கப்பட்டர்? அல்ல. இதுநாள் வரை தங்களுக்கு அருகில் இருந்து தங்களுக்கு நீதிநெறி புகட்டியது கங்கப்பட்டர் அல்ல. போரில் உங்களையும் என்னையும் வெற்றி பெறச் செய்த சூத்திரதாரி இந்திரபிரஸ்தத்தின் சக்கரவர்த்தி தர்மர். உத்ரா, நீ சொல்வதெல்லாம் உண்மையா? சந்தேகம் வேண்டாம் விராட மன்னரே, அடியேன் தர்மன் தான். அஞ்ஞாதவாச காலத்தில் மறைந்து வாழ நாங்கள் விராட தேசத்தை தேர்ந்தெடுத்தோம். எங்கள் அஞ்ஞாதவாசம் முடிந்தது. ஆகவே இன்று வெளிப்பட்டோம். ஐயோ, தங்களையா நான் பகடை கொண்டிருந்தேன்? என் கைகளை தீயிலிட்டல்லவா கொளுத்த வேண்டும்? இவ்வளவு காலம் அரவணைத்த கைகளுக்கு அடிக்கவும் உரிமை உண்டு. அதேபோல் இதுவரை அன்னைக்கு அலங்காரம் செய்து வந்த பணிப்பெண் சைரந்தரி அல்ல. இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்து அரசி திரௌபதி. இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்து அரசி திரௌபதி. ஐயோ, பாஞ்சால தேசத்தின் இளவரசி, இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்து அரசி. தங்களையா நான் பணிப்பெண்ணாக நடத்தினேன்? என்னை மன்னித்து விடுங்கள். பணிப்பெண்ணாக இருந்தாலும் சொந்த மகளைப் போல் என்னை பேணி காத்தீர்கள் மகாராணி. நீங்கள் என்றும் போல் என்னிடம் அதே தாய்மையுடன் பழக வேண்டும். அதுவே என் விருப்பம். மடப்பள்ளியில் அகப்பை ஏந்தி நமக்காக அமுது படைத்து வந்த பலாயர் பரிசாரகர் அல்ல. கதாயுதத்தில் வீரரும் உலகமே வியக்கும் மா வீரரான பீமசேனர். கதை ஏந்திய கையில் அகப்பையை ஏந்திய பீமசேனரே, எம்மை மன்னித்து விடுங்கள். பசிக்கும் போதெல்லாம் ருசிக்கும் உணவை கேட்டு உம்மை நான் மிகவும் துன்புறுத்திருக்கிறேன். ருசித்து புசிப்பதில் நானும் வல்லவன்தான். ஆகவே உன்னை நான் மன்னித்தேன். உத்திரைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்தது பேடி அல்ல, வில்லுக்கு நிகரற்ற அர்ஜுனன். வில்வித்தையில் மகாவீரனான தாங்களா எனக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்தது? எனக்கு தெரிந்ததை நான் கற்றுக் கொடுத்தேன். இதுவரை பசுமடத்திலும் குதிரை லாயத்திலும் பணியாற்றியவர்கள் வேறு யாரும் இல்லை. தேவகுமாரர்களை ஒத்த நகுல சகாதேவர்கள். அர்ஜுனா,
உன் வீரமே இந்த விராட தேசத்தை பிதாமகரிடமிருந்து காப்பாற்றியுள்ளது. ஆகவே என் மகள் உத்திரையை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது முடியாது. மன்னர் என்னை மன்னிக்க வேண்டும். நான் உத்திரைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுத்ததால் அவளுக்கு நான் குரு. குரு என்பவர் தந்தையின் ஸ்தானத்தில் இருப்பவர். ஆகவே என் மகன் அபிமன்யுவிற்கு உத்திரையை நான் பெண் கேட்கிறேன். அண்ணா, நான் கூறுவது சரிதானே? அருமையான யோசனை அர்ஜுனா. இது எங்கள் பாக்கியம். உத்திரை, உண்மையிலேயே நீ பேரதிர்ஷ்டம் படைத்தவள். இல்லை என்றால் அர்ஜுனரின் திருக்குமரனான அபிமன்யுவை மணக்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்குமா? தர்மராஜரே, இனி விராடம் உங்கள் தேசம். துரியோதனன் உங்களுக்கு நாடு வழங்கும் வரை நீங்கள் எத்தனை காலம் வேண்டுமானாலும் ராஜயோகத்தோடு இங்கேயே தங்கி இருக்கலாம். அது நாங்கள் பெற்ற பேரு. உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். சுவாமி, சுவாமி, தாங்கள் நித்திரையில் ஆழ்ந்து விட்டீர்களா? நித்திரையில் ஆழ்ந்தவனை எழுப்பி இப்படி கேள்வி கேட்கலாமா? என்ன விஷயம் கூறு ருக்மணி. அதில்லை சுவாமி, உண்மையில் தங்களுக்கு யார் மீது அன்பு அதிகம்? இது என்ன கேள்வி? உன் மீதுதான். இல்லை, தாங்கள் பொய்யுரைக்கிறீர்கள். நான் உன்னிடம் பொய்யுரைப்பேனா என்ன ருக்மணி? அப்படியா? இதே கேள்வியை பாமா கேட்டபோது தாங்களும் இதே பதிலை சொன்னதாக கேள்வி. உண்மையா? அது அது நான் எப்போதும் எல்லோரிடத்திலும் ஒரே விதமாகத்தான் பேசுவேன், மாற்றி பேசுவதில்லை. இந்த ஏமாற்று வேலை என்னிடம் வேண்டாம். இப்போது உண்மையை கூறுங்கள். தாங்கள் உண்மையாக நேசிப்பது என்னையா, இல்லை பாமாவையா? இருவரையும் தான். உண்மையா? சுவாமி, இது என்ன உங்கள் பாதத்தில் தீயினால் சுட்ட புண்? இது எப்படி ஏற்பட்டது? என்னை கேட்டால் எனக்கென்ன தெரியும்? அந்த தீப்புண்ணுக்கு காரணமானவளே நீதான். நானா? என்ன சொல்கிறீர்கள்? நன்றாக யோசித்துப் பார். உனக்கே இந்த தீப்புண்ணிற்கு காரணம் விளங்கும். சுவாமி, எனக்கு புரியவில்லை. என்றாவது ராதாவின் மேனி சுட நீ காரணமாக இருந்திருக்கிறாயா? என் நாதனை பங்கு போட இந்த ராதையும் வந்துவிட்டாளே. இவளுக்கு நல்லதொரு பாடம் புகட்ட வேண்டும். இந்த சூடான பாலை கொடுப்போம். ராதா, நீ களைப்பாக இருப்பாய். இந்த பாலை அருந்து. தங்களுக்கு தான் என்மேல் எத்தனை அன்பு. ருக்மணி, என்ன ருக்மணி, ஏதாவது நினைவிற்கு வந்ததா? ஆமாம் சுவாமி, ராதாவின் மேல் கொண்ட பொறாமையின் காரணமாக அவளுக்கு நான் கொதிக்கின்ற பாலை அருந்த கொடுத்தேன். அவளும் மறுக்காமல் அதை அருந்தினாள். ருக்மணி, ராதாவின் இதயத்தில் என் திருவடிகள் இருக்கின்றன. கொதிக்கும் பாலை அருந்தினாள் ராதா. அந்த கொதிக்கும் பால் என் திருவடிகளை சுட்டுவிட்டது. ராதா என் மீது கொண்ட பக்தியின் வெளிப்பாடு அது. சுவாமி,
நான் அறியாமல் பிழை செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். ருக்மணி, யார் மீது அன்பு அதிகம் என்று என்னிடம் நீ அடிக்கடி கேட்கிறாய் அல்லவா? யார் நம்மீது அன்பு செலுத்துகிறார்கள் என்பதை விட நாம் யார் மீது அன்பு செலுத்துகிறோம் என்பதே முக்கியமானது. ராதா என்றும் என்னிடம் உன்னைப் போல் கேட்டதில்லை. ஆனால் அவள் என் மீது கொண்ட பக்தி அளப்பரியது. சுவாமி, அன்பின் இலக்கணத்தை இப்போது நான் அறிந்து கொண்டேன். இனி நான் தங்களின் மனைவி மட்டுமல்ல, தங்கள் மீது பேரன்பு கொண்ட பக்தையும் ஆவேன். அக்கா, வேரோடு சாய்ந்த குழையீன்ற மரம் போல் வாடி கிடந்த தங்களின் முகத்தில்தான் இன்று எத்தனை மகிழ்ச்சி! கையில் உணவு பாத்திரத்தோடு நிற்கும் தங்களின் மகிழ்ச்சிக்கான காரணத்தை நானும் அறியலாமா? அதிதிகளுக்கு அன்னதானம் வழங்கலாம் என்றுதான். அதிதிகளுக்கு அன்னதானம் படைக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் ஏதோ ஒரு நல்ல செய்திதான் வந்திருக்க வேண்டும். அப்படி என்ன செய்தி அக்கா? அதை நானும் அறிய ஆவலோடு இருக்கிறேன். என்னால் பொறுமை காக்க முடியாது. இப்போதே கூறுங்களேன். என் புத்திரர்களான பாண்டவர்கள் நாடு திரும்பும் காலம் வந்துவிட்டது சுலபா. அக்கா, தாங்கள் சொல்வது உண்மையா? எப்படி எப்படி இது சாத்தியமானது? காலம் உருண்டோடி விட்டது. பாண்டவர்கள் அஞ்ஞாத வாச காலத்தை வெற்றியோடு பூர்த்தி செய்து விட்டார்கள். அவர்கள் எந்நேரமும் நாடு திரும்பலாம். என் புத்திரர்களை காணும் நாள் வந்துவிட்டது. இதைவிட மகிழ்ச்சியான செய்தி வேறென்ன இருக்க முடியும்? உண்மைதான் அக்கா. நம் புத்திரர்களை கண்ணார கண்டு 13 வருடங்கள் ஆகின்றது. அவர்கள் பட்ட துன்பமெல்லாம் போதும். பாண்டவர்கள் நாடு திரும்பியதும் கணப்பொழுதும் தாமதிக்காமல் உடனே இந்திரபிரஸ்தம் சென்று விடுங்கள். அந்த எண்ணத்தில்தான் நானும் இருக்கிறேன் சுலபா. ஆனால் துரியோதனன் வேறு ஒரு எண்ணத்தில் இருக்கிறான். என்ன சொல்கிறாய் விதுரா? சொல்வதற்கே என் மனது வருத்தமாக இருக்கிறது அண்ணி. நீங்கள் உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். விதுரா, என்ன நடந்தது? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? துரியோதனனின் எண்ணம்தான் என்ன? அஞ்ஞாத வாசம் முடிந்து விட்டது என்ற கணக்கில் அர்ஜுனன் போரில் வெளிப்பட்டான். ஆனால் துரியோதனனோ அஞ்ஞாத வாசம் முடியும் முன்னரே வெளிப்பட்டதாக குற்றம் சாட்டுகிறான். அதோடு பாண்டவர்கள் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டுமென்று அவர்களுக்கு ஓலை அனுப்பியிருக்கிறான். சுவாமி, இது என்ன அநீதி? நமக்கெல்லாம் நீதியானது துரியோதனனுக்கு அநீதியாகிறது. அவனது நீதி நமக்கு அநீதியாகிறது. துரியோதனன் ஏன் இத்தனை கல் நெஞ்சம் படைத்தவனாக இருக்கிறான்? அவனுக்கு என் பிள்ளைகள் அப்படி என்ன வஞ்சனை செய்தார்கள்? அவன் திருந்த போவதே இல்லையா? நீதி அறிந்த நீயாவது அவனுக்கு எடுத்துரைக்க கூடாதா? அண்ணி, துரியோதனன் தான் நடக்கவிருக்கும் பாதையை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டான். நடக்கவும் தொடங்கிவிட்டான். அந்த பாதை அதர்மத்தின் பாதை என்பதை அவனே அறிவான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எடுத்துரைப்பதில் என்ன பயன் இருக்கிறது? என் புத்திரர்கள் காலம் முழுவதும் காட்டிலேயே கிடந்து மடிய வேண்டியதுதானா? நான் என்ன செய்வேன்? என் செல்வங்களே, உங்களுக்கு ஏன் இந்த நிலை?
பேரரசர் சோமதத்தரின் வருகை எங்களுக்கு பெரும் பலத்தை சேர்த்துள்ளது. நண்பர் பூரிசிரவசை கண்டதும் என் மனம் மகிழ்ச்சியில் துள்ளுகிறது. அத்தினாபுரத்தின் சூழலை நான் அறிவேன். ஏதோ முக்கியமான பிரச்சனை குறித்து விவாதிக்கவே என்னை அழைத்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். என் எண்ணம் சரியா? மிகவும் சரி. முன்பு நாங்கள் பாஞ்சால தேசத்தில் நடந்த சுயம்வரத்தில் தோல்வி அடைந்த போது தங்களின் வருகை எங்களுக்கு மகத்தான உதவியாக இருந்தது. இப்போதும் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். தாங்களே வழி நடத்த வேண்டும். அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் இளவரசருக்கு எங்கள் தந்தை வழிகாட்ட கடமைப்பட்டிருக்கிறார். என்ன விஷயம் என்று நான் அறியலாமா? பாண்டவர்கள் வனவாசம் சென்ற கதை தங்களுக்கு தெரியும். அஞ்ஞானவாசம் முடியும் முன்னரே அர்ஜுனன் வெளிப்பட்டான். அதை தவறென்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி நிரூபித்தால்தான் மீண்டும் அவர்களை வனவாசம் அனுப்ப முடியும். பேரரசே, தாங்கள் சாஸ்திர ஞானம் கொண்டவர், யுத்த தந்திரங்களையும் தர்மங்களையும் பயின்றவர், சத்திரிய தர்மங்களை தலைகீழ் பாடம் பயின்றவர். பாண்டவர்களை மீண்டும் வனவாசம் அனுப்ப நீங்களே உதவி செய்ய வேண்டும். பாண்டவர்கள் வனவாசம் புறப்பட்ட நாளை கணக்கிடும் பொழுது அவர்களுடைய அஞ்ஞாதவாசம் முடிந்துவிட்டது என்பது ஊர்ஜிதமாகிறது. சோமதத்தரே, கணக்கு சரியாக இருக்க வேண்டும். பாண்டவர்களையும் வனவாசம் அனுப்ப வேண்டும். தாங்கள் சாஸ்திரத்தை புரட்டி போடும் வல்லமை பெற்றவர். தாங்கள் மனது வைத்தால் எதுவும் சாத்தியமே. ஏதேனும் மார்க்கம் உண்டா என்று சிந்தித்து பாருங்கள். துரியோதனா, நிச்சயம் ஒரு வழி உண்டு. என்ன வழி அது? நான் கணக்கிட்டது சந்திரமான அடிப்படையில். பொதுவாக சந்திரகுலத்தவர் அதன் அடிப்படையிலே கணக்கிடுவது வழக்கம். ஆனால் சூரியமான அடிப்படையில் கணக்கிட்டால் அர்ஜுனன் வெளிப்பட்ட அன்று அவர்களின் அஞ்ஞாதவாசம் முடியவில்லை. சர்ச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று பாண்டவர்கள் எண்ணியிருந்தால் சூரியமான அடிப்படையில் அஞ்ஞாதவாசம் முடியும் வரை வெளிப்படாமல் காத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களே சர்ச்சைக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். இந்த ஒன்றை கொண்டே அவையில் நாம் வாதாடலாம். சபாஷ்! சரியாக சிக்கினார்கள் பாண்டவர்கள். வனவாசம் முடியும் நேரத்தில் மீண்டும் அவர்களை வனவாசம் அனுப்ப நேர்ந்ததில் அளவற்ற மகிழ்ச்சி. சோமதத்தரே, நாங்கள் உம்மை நம்பினோம். நீங்கள் எம்மை கைவிடவில்லை. தங்கள் கருத்தை அத்தினாபுர அரசவையில் முன்வைப்பீர்கள் அல்லவா? நான் கூறுவது சத்தியமான உண்மை. உண்மைக்கு புறம்பான சாஸ்திரங்களை நான் எப்போதுமே கூறுவதில்லை. ஆகவே அத்தினாபுர அவை என்ன இந்திரலோகத்தில் கூட நான் எடுத்துரைப்பேன். Ha 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 ha!